அனைவருக்கும் வணக்கம். இது நமது பிஎஸ் ஐயர் சமையல் யூடியூப் சேனல். நம்முடைய சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல் வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 1 வீக் தான் ஆகுது. ஆனால் நல்ல வகையில் போய்கிட்டு இருக்கு. சமையல் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு விருப்பப்பட்ட ஒன்று. சாப்பாடு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க முடியாது. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு பொருளை மறந்து வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா ஸ்கூல் படிக்கும்போது வாத்தியார் கூட கேட்பாரு, சாப்பிட்றதுக்கு மறந்தியா அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சாப்பாடுங்கிறது நம்ம வாழ்க்கையோட ரொம்ப ஒரு ஒன்றி போன ஒரு விஷயம். சாப்பாடு இல்லை அப்படின்னா மனுஷனால் வாழவே முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காகவே வாழ்வாங்க, சில பேர் வாழ்றதுக்காக சாப்பிடுவாங்க. அந்த வகையில் நம்ம இப்போ புதுசாக ஒரு யூடியூப் சேனல் சமையல் பற்றி ஆரம்பிச்சிருக்கோம். அது நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுடைய வரவேற்புக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவதானிய அடை, அதாவது நவதானிய தோசை அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இது இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கணும். நம்மளுடைய கிச்சன் ரூம் இதுதான். நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி இருக்குமோ அதனுடைய அந்த இதில் செட்டப்பில் அமைஞ்ச ஒரு கிச்சன். நல்ல ஏதாச்சும் ஒரு பெரிய அதாவது ஹை கிளாஸ் ஃபேமிலி, ஒரு அப்பர் மிடில் கிளாஸாக இருந்ததுன்னா கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப படாடமாக அருமையாக இருக்கும், பார்க்குறதுக்கு இதாக இருக்கும். இது நம்மளுடைய கிச்சன் நார்மல் கிச்சன். இருக்கிற இடத்துல நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இது பண்ணுறோம். ஃபர்தராக உங்களுடைய ஆதரவை நம்முடைய யூடியூப் சேனலுக்கு ரெகுலராக கொடுக்கணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த நவதானிய தோசை இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பச்சரிசி, புழுங்கரிசி, உளுத்தம்பருப்பு, வைத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ப்ரௌன் கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. அப்புறம் பட்டாணி பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 9 வகையான நவதானியத்துக்கு தான் இந்த தோசை பண்ண போகிறோம். முதல்ல இதை நம்ம ஊற வைக்கணும். ஒரு 3 hours, மினிமம் 3 hours ஊறணும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமும் ஒரு 3 hours என்ன பண்ணணும், அதை 3 hours கழித்து தான் தோசையாக அதை ப்ரிப்பேர் பண்ண முடியும். இல்லைன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் வாங்க இப்போ என்னென்ன நம்ம அதுக்கு தேவையானதை தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறோம், அரைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒவ்வொன்றா அதில் போடுறேன், நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பச்சரிசியை ஃபஸ்ட்டு பச்சரிசி ஆட் பண்ணுறோம். அடுத்ததாக புழுங்கரிசி ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours ஊற வைக்கணும். ஊற வச்சா தான் அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். புழுங்கரிசி. அடுத்ததாக உளுத்தம்பருப்பு. அடுத்தது பாருங்கள் துவரம்பருப்பு. இது பாசிப்பருப்பு. அடுத்ததாக கடலைப்பருப்பு. இது பார்த்தீங்கன்னா பட்டாணி, அதாவது வெள்ளை பட்டாணி சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ப்ரௌன் கொண்டக்கடலை. ப்ரௌன் கொண்டக்கடலை வெள்ளையை விட ரொம்ப சத்து ஜாஸ்தி இருக்குது. அடுத்ததாக லாஸ்ட்டாக, அதாவது இது 9வது தானியம் வேர்க்கடலை இருக்குதுங்களா, இது போடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இத்தனையும் போட்டு நம்ம என்ன பண்ணணும், விட்டு நம்ம என்ன பண்ணணும், இதை ஊற வைக்கணும். நல்லா ஊறணும். அடுத்த 3 மணி நேரம் நம்ம இது நல்லா ஊறுறதுக்காக கண்டிப்பாக காத்திருக்க தான் செய்யணும். 3 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு அந்த இதை தண்ணீரெலாம் வடிகட்டிட்டு அந்த
நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு அந்த நவதானியத்தை ஒரு மிக்சியில் போட்டு ஒரு 4 மிளகாய் வத்தல், ஒரு 15 கருவேப்பிலை இலை, கொத்தமல்லி சிறிதளவு, அப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதை எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்சியில் போட்டு நல்ல அரைச்சி ஒரு பாத்திரத்தில் இது மாதிரி எடுத்து வச்சுக்காங்க. இப்போ அடுப்பில் தோசைக்கல்லை போட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்ல கல்லை தேய்ச்சிக்கோங்க. அப்புறம் மாவை அது மேலே விட்டு கல்லில் விட்டு இது போல் நல்ல அப்படியே தேய்க்கணும். பாருங்கள், அது எவ்வளோ மாவு எவ்வளோ சூப்பராக பக்குவமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வருது. தோசைக்கல்லை போட்டு தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா மாவு நல்ல இதாக வரணும். அதுக்கு அரைக்கக்கூடிய பக்குவம், கலவை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், கல் ஒரு தோசை நல்லா வரணும், முறுமுறுன்னு வரணும்னா கல்லுடைய பக்குவமும் ரொம்ப முக்கியம். அந்த கல்லை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம புழங்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தோசையும் அருமையாக வரும். இப்போ அது மேலே நல்ல எண்ணெயை ஊற்றுங்க. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நல்லா அது மேலேயும் ஊற்றுங்க. சுற்றி தோசையை சுற்றியும் எண்ணெயை அப்படி ஊற்றுனீங்க அப்படின்னா தோசை நல்ல சீக்கிரமாக வேகும். இப்போ பாருங்கள், எடுக்கிறதுக்கு அருமையாக வருது, பக்குவமாக இருக்குது. தோசையை திருப்பி போடுங்க. பாருங்கள், நல்ல முறுமுறுன்னு இருக்குது தோசை. இப்போ தோசையை எடுக்கிறதுக்கு நல்ல பக்குவம் வந்துடுச்சு. இப்போ அந்த தோசையை எடுத்து ஒரு தட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அருமையாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சட்னியோ அல்லது தேங்காய் சட்னியோ ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம ரிவ்யூ பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு கேட்டு பார்க்கலாம். எப்படி இருக்கு டேஸ்ட்டு? நல்லா இருக்குங்களா? நன்றி.